அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் 5வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 1959 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தங்கப்புதுமை. சிவாஜி கணேசன், பத்மினி, டி.ஆர். ராஜ்குமார் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் அரு ராமநாதன், பாடல்கள் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன், மருதகாசி, இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி, டைரக்ஷன் ஏ.எஸ்.ஏ. சாமி. ப்ரொடியூசர் ஜூபிட்டர் சோமுக்கு ஒரு ஆசை. 1942 கண்ணகிங்கிற பேரில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அறிஞர் அண்ணாவை கூப்பிட்டு அந்த படத்தை போட்டு காட்டுறாரு. படத்தை பார்த்த அறிஞர் அண்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த படத்தை நீங்கள் ரீமேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக படம் ஓடாது, ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த ஐடியாவை அவர் அப்படியே ட்ராப் பண்ணிடுறாரு. பட் அவர் சோமுக்கு மைண்டில் என்ன அப்படின்னா, அந்த கண்ணகி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படியே ஒரு மைண்டில் இருக்குது. அதாவது ஒரு கற்புள்ள பெண் தன் கணவனை மீட்பதற்காக போராடுற அந்த ஒன்லைன் ஸ்டோரியை மட்டும் அப்படியே வச்சுக்கிறாரு. வச்சுட்டு 1954 ஈஜிப்டியன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது. அந்த படத்தையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அரு ராமநாதனும் ஏ.எஸ்.ஏ. சாமியும் இணைந்து உருவாக்கிய திரைப்படம் தங்கப்புதுமை. இந்த படத்தில் நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்கிறதுக்கு முதல்ல பானுமதியை கேட்குறாங்க, அவங்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அஞ்சலி தேவி கேட்குறாங்க, அவங்களும் மாட்டேன்றாங்க. கடைசியில் டி.ஆர். ராஜகுமாரி ஓகே சொல்கிறாங்க. இந்த படம் 8 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் உருவாரான திரைப்படம். சிவாஜி கணேசனோட சம்பளம் 60,000 ரூபாய், பத்மினிக்கு சம்பளம் 60,000 ரூபாய், டி.ஆர். ராஜகுமாரியோட சம்பளம் 25,000 ரூபாய். படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமூர்த்தி. எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். இன்று நமதுள்ளமே, பொங்கும் புதுவெல்லமே, முகத்தில் முகம் பார்க்கலாம், கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, என் வாழ்வில் புதுப்பாதை கண்டேன்னு எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன போது டிஸ்ட்ரிபியூஷனில் ஏற்பட்ட குளறுபடியால் ஃபஸ்ட்டு ரன்னில் இந்த படம் ஓடலை. பட் செகண்ட் ரன்னில் இந்த படம் நல்லா ஓடிந்து 6th நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு அவார்டு இந்த படத்துக்கு கிடைச்சது. 1959 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் சுமங்கலி. பாலாஜி, ஈவி சரோஜா நடித்த இந்த படத்திற்கு கதை வடுவூர் துரைசாமி ஐயங்கார், இசை ரங்காராவ். இப்படி ஒரு படம் போனது கூட பலருக்கு நினைவில் இல்லை. 1959 ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மஞ்சள் மகிமை. நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, ரங்கராவ், தங்கவேலு நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஸ்ரீதர், இசை மாஸ்டர் வேணு, பாடல்கள் உடுமலை நாராயணகவி, மருதகாசி, டைரக்ஷன் ஏ. சுப்பாராவ். ஆகாய வீதியில் அழகான வெள்ளினா, கோடை மறைந்தால் இன்பம் வரும் போன்ற அந்நாளிய சூப்பர் ஹிட் பாடல்கள் இந்த படத்தில் தான். பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்ற படம் இது. 1960 ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் இரும்புத்திரை. சிவாஜி கணேசன், வைஜெயந்தி மாலா, சரோஜாதேவி, தங்கவேலு நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கொத்தமங்கலம் சுப்பு, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், வசனம் கொத்தமங்கலம் சுப்பு, இசை எஸ்.வி. வெங்கட்ராமன், தயாரிப்பு டைரக்ஷன் எஸ்.எஸ். வாசன். எஸ்.எஸ். வாசன் ஹிந்தியில் பைகாம்னு ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த இரும்புத்திரை. இந்த இரும்புத்திரை படத்துக்கு டைட்டில் வச்சதே ஒரு தனி கதை. அதாவது எஸ்.எஸ். வாசன் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. இந்த படத்துக்கு டைட்டில் சொல்லுங்கள், யார் பெஸ்ட் டைட்டில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு சிறப்பு பரிசு தரேன் அப்படிங்கிறாரு. இதில் அந்த ஜெமினியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கலந்துக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு ஆஃபீஸ் பாய் மட்டும் 2500 டைட்டில் எழுதுகிறாரு. அது ஒவ்வொன்றையாக பார்த்துட்டு அதுலேருந்து எஸ்.எஸ். வாசன் எடுத்த ஒரு டைட்டில் தான் இரும்புத்திரை. அந்த ஆஃபீஸ் பாயை கூப்பிட்டு அவனை பணமுடிப்பு கொடுத்து கௌரவிக்கிறார் எஸ்.எஸ். வாசன். எஸ்.வி. வெங்கட்ராமன் இசையில் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்குங்கிற ஒரு சூப்பர் ஹிட் பாடலும், கையில் வாங்கின பையில போடலை காசு போன இடம் தெரியலங்கிற பாட்டும் சூப்பர் ஹிட் பாடல்கள். 175 நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் இது. 1960 ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தந்தைக்கு பின் தமையன். டி.ஆர். மகாலிங்கம், பன்றிபாய், மனோரமன் நடித்த இந்த படத்திற்கு வசனம் எம்.எம்.ஏ. சுப்பையா தேவர், பாடல்கள் கண்ணதாசன், மருதகாசி, இசை கே.வி. மகாதேவன், தயாரிப்பு டைரக்ஷன் எம்.எம்.ஏ. சுப்பையா தேவர். எம்.எம்.ஏ. சுப்பையா தேவர் நம்ம சாண்டோ சின்னப்பா தேவரோட பிரதர். நான் நேற்றே என்னோட பதிவில் ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது சினிமாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திட்டு கட்சிகளெல்லாம் எப்படி வளர்த்தினாங்க அப்படிங்கிறதுக்கு நேற்றே சில பாடல்கள் சொன்னேன்.
இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா டிஆர் மகாலிங்கத்துக்கு டிஎம்எஸ் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. உதயசூரியன் எழுந்தான் மக்கள் இதயத்தில் புது ஒளி தந்தான் அப்படின்ட்டு அந்த பாட்டு கேட்டிங்கன்னா பாட்டு போறவே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சார பாடல் மாதிரி இருக்கும். இப்படிதான் படங்கள் மூலம் அந்த காலத்தில் வந்து கட்சிகளையும் கொள்கைகளையும் அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. இந்த படம் வந்து எதிர்பார்த்த வெற்றி பெறல. 1959 1960ல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள் பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.